717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அரசாங்கத்திற்கு பதவியேற்கிற போதே முதல்வர் சொல்லுகிறார் கஜானா காலி என்று. கஜானா எப்படி காலியாகும்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. முன்னாள் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், பணம் இருக்கிறது, மனம் இருந்தால் மாற்றத்தை உருவாக்க முடியும். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்க ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்ல. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். இந்த ஆட்சியின் ஆயுட்காலம் எவ்வளவு? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்தோடனே இது எத்தனை வயசு தான் வாழும்னு ஜோசியர்கார்கிட்ட கேட்பீங்களா? நிறைய போறான்டா. குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜோசியர்கார்கிட்ட கேட்பீங்க. நான் நினைக்கிறேன் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, பிறந்ததுல கண்டிப்பா 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு வந்துருச்சு, டாக்டருங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து இப்பதான் எடுத்திருக்கீங்க, அவருடைய இந்த 6 மாசம் ஒரு கேப் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த ஆட்சி நிக்குமா, இந்த ஆட்சி நிக்குமா, இந்த ஆட்சி நிக்குமான்னு ஏன் இவ்வளவு பதட்டம்? நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன், 95 சீட்டை வாங்கின கலைஞர் ஆட்சி பண்ணாரு. அப்துல் கலாம் பேரை வச்சு வயிற்றுல பிச்சை எடுத்து சுத்திட்டு இருக்கிறவன் நீ எல்லாம். மரியாதைக்குரிய அப்துல் கலாம் பேரை வச்சு பிச்சை எடுக்கிறீங்க. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. முதலமைச்சர் விஜய் சில தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது பொன்ராஜ் மீது 2 வழக்குகள் பதிக்கப்பட்டுள்ளன. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருபவர் பொன்ராஜ். இவர் ஒரு அரசியல் ஆலோசகர் என்றும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். வேறு வழக்குகள் இருவேறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அடுத்த கட்டமாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார் சொன்னீங்க, நான் நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு ஒரு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன், நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க, அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்க ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இவங்க மத்தியில். டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள்.